மறுபக்கத்தின் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. முதலில் தலைப்புச் செய்திகள். திரைச்சேரியிலிருந்து திருடப்பட்ட 80 கோடி ரூபாயை மீள பெறுவதில் சிக்கல், அனுரவுக்கு தொடரும் நெருக்கடி. நிதி அமைச்சில் இருந்து விலக தயாராகும் ஜனாதிபதி, விரைவில் கைதாக உள்ள அனுர. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அரச நிதி விவகாரம், ரகசிய விசாரணையில் வெளியான தகவல். ஹேக்கர்களிடம் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியுமா? மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பல சதித்திட்டங்கள், அடுத்தடுத்து வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். சஹ்ரானிக்கு ஆயுதங்களை விற்ற ராணுவ அதிகாரி, தகவல் வழங்கிய நபருக்கு நடந்த கொடூரம். உடனடியாக முறைப்பாடு செய்யவும் பஸ்ஸில் பயணிப்போருக்கு போலீசாரின் முக்கிய அறிவுறுத்தல். திரைச்சேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை மீண்டும் மீட்பது என்பது தொழில்நுட்ப ரீதியாக பெரும் சவால்கள் நிறைந்த ஒரு காரியம் என்று கணினி அவசர தயார் நிலை நிலையம் தெரிவித்துள்ளது. இணைய மோசடிக்காரர்கள் தாங்கள் ஒரு நம்பகமான தரப்பு போன்று செய்யப்பட்டு போலியான தகவல்களை வழங்கி நிதி அமைச்சை ஏமாற்றியுள்ளதாக கணினி அவசர பதிலளிப்பு மையத்தின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சரித தமிழ் போல தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த மோசடி ஒரு பிசினஸ் இமெயில் காம்ப்ரமைஸ் வகை மோசடி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மோசடிக்காரர்கள் நீண்ட காலமாக இந்த பணப்பரிமாற்ற நடவடிக்கைகளை அவதானித்து வந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் திருடப்பட்ட பணத்தை மீண்டும் பெறுவது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப சவாலாகும் என்றும் பொறியியலாளர்கள் சரித தமிழ் போல தெரிவித்துள்ளார். இந்த பணம் வேறு நாடுகளுக்கு பரிமாறப்பட்டிருந்தால் அதனை தடுக்க சர்வதேச காவல்துறையினரின் உதவியை பெற வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மோசடிக்காரர்கள் குறித்த பணத்தை கிரிப்டோகரன்சி போன்ற டிஜிட்டல் சொத்துக்களாக மாற்றியிருந்தால் அவற்றை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் என்றும் கணினி அவசர பதிலளிப்பு மையத்தின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சரிதா தமிழ் போல தெரிவித்துள்ளார். திரைச்சேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி செய்யப்பட்டமைக்கு பொறுப்பேற்று ஜனாதிபதி நிதியமைச்சு பதவியில் இருந்து விலக வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி இதனை தெரிவித்துள்ளார். திரைச்சேரியில் இருந்து 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி செய்யப்பட்டமை மற்றும் 323 கொள்கலன்கள் எவ்வித சோதனையும் இன்றி விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அமைதியாக இருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டியுள்ளார். அரசியல் மேடைகளில் ஊழலை ஒழிப்பதாக கூறி நாட்டு மக்களின் வாக்குகளை பெற்ற ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது நிதியமைச்சுக்கு பொறுப்பாக இருக்கும் திரைச்சேரியில் இருந்து 2.5 மில்லியன் டாலர் மோசடி செய்யப்பட்டமை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களின் வரிப்பணமான இந்த நிதியை பாதுகாப்பதில் நிதி அமைச்சராக ஜனாதிபதி தவறவிட்டதுடன் ஒரு வாரத்தில் தீர்வு காண்பதாக கூறுவது வெறும் காலத்தை கடத்தும் தந்திரம் என்றும் தெரிவித்துள்ளார். அவ்வாறு இல்லையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆட்சியில் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார் என்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடன் தவணை பணமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தவறான கணக்கிற்கு சென்றமைக்கான பிரதான காரணம் குறித்த தகவலை டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன வெளியிட்டுள்ளார். அதன்படி வெளிநாட்டு நிறுவனத்தின் உண்மையான மின்னஞ்சல் முகவரியை போன்றே உருவாக்கப்பட்ட போலி மின்னஞ்சலில் இருந்த சிறிய மாற்றத்தை
பணியாளர்கள் கவனிக்க தவறியமையே இந்த பாரிய நிதி இழப்பிற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மோசடி வங்கி முறைமை ஊடாகவே திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளில் தற்போது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதுடன் என்ன நடந்துள்ளது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் ஆதாரங்கள் அளிக்கப்படுவதை தவிர்க்க சில விடயங்கள் ரகசியமாக பேணுவதாகவும் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இவ்வாறான இணையவழி தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறிவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடனான நவீன மென்பொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் 37 பிரதான நிறுவனங்களை இணைத்து விசேட பாதுகாப்பு கட்டமைப்பு ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். திரைச்சேரியில் இருந்து 2.5 மில்லியன் டாலர் நிதி திசை திருப்பப்பட்டமைக்கு முறையான பாதுகாப்பு தரநிலைகளை பின்பற்றாமையே காரணம் என சைபர் பாதுகாப்பு நிபுணர் அசேல வைத்திய அலங்கார தெரிவித்துள்ளார். நிறுவனம் அனுப்பும் விலைமனு கோரலில் உள்ள வங்கி தகவல்களை இடைநடுவில் மாற்றியமைத்து நிதியை வேறொரு கணக்கிற்கு திசை திருப்புவதே இந்த முறைமையாகும். பல தனியார் நிறுவனங்கள் ஏற்கனவே இவ்வாறான தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் அறிவுறுத்தலின்படி இலங்கையில் உள்ள வங்கிகள் சர்வதேச சைபர் பாதுகாப்பு தர சான்றிதழை பெற்றுள்ளதால் வங்கிகளில் இவ்வாறான மோசடிகள் நடப்பது குறைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிதியை கையாளும் திரைச்சேரி போன்ற ஒரு உயர்மட்ட நிறுவனம் வங்கிகளை போன்றே இவ்வாறான தர கட்டுப்பாடுகளை பின்பற்றியிருந்தால் இந்த இழப்பை தவிர்த்திருக்க முடியும் என்றும் அசீல வைத்திய அலங்கார தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் சாட்சியம் வழங்கும் முக்கிய நபர்களுக்கு கொலை மிரட்டல்கள் விடுக்கப்படுவதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் IS அமைப்பினால் மாத்திரம் நடத்தப்பட்டதாக காட்டும் நோக்கில் சிறையில் இருந்த பிள்ளையான் மற்றும் பேராசிரியர் ரோஹன் குணரத்ன ஆகியோர் இணைந்து புத்தகங்களை வெளியிட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் வவுணதீவில் 2 போலீசார் கொல்லப்பட்ட சம்பவத்தை திசை திருப்ப ராணுவ புலனாய்வு பிரிவினர் முயன்றுள்ளமையும் அம்பலமாகியுள்ளது. சாட்சிகளை போதைப் பொருள் வழக்குகளை சிக்க வைப்பதாகவும் சுட்டு கொன்று விடுவதாகவும் ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் மிரட்டியுள்ளனர். சஹ்ரான் ஹாசிமின் குழுவினருக்கு ராணுவ புலனாய்வு அதிகாரி ஒருவரின் குழுவினர் ஆயுதங்களை வழங்கியதாக சாட்சியம் அளித்தவருக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தாக்குதல் குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்த ராணுவ புலனாய்வு அதிகாரி ஒருவரை பற்றிய தகவல்களை வெளியிட்ட சாட்சி போலி முகநூல் கணக்கு மூலம் வரவழைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நீதிமன்ற உத்தரவுகளுக்கு காத்திருக்காமல் சட்டமா அதிபர் திணைக்களம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோட்டை நீதவான் இசுரோ நெத்திக்குமார உத்தரவிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சஹ்ரான் ஹாசிமின் குழுவினருக்கு ராணுவ புலனாய்வு பிரிவின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் ஆயுதங்களை விற்பனை செய்துள்ளதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராணுவ புலனாய்வு பிரிவில் கேர்னல் பதவியில் இருந்த தகவுத் அகமட் அனீஸ் என்பவரை சஹ்ரான் குழுவினருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து ஆயுதங்களை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுட்டான் ராணுவ முகாமில் பணியாற்றிய இவர் அங்கிருந்த ஆயுத களஞ்சியத்திலிருந்து
T-56 துப்பாக்கிகளை திருடி சஹ்ரான் குழுவினருக்கு வழங்கியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த ராணுவ அதிகாரிக்கு சொந்தமான 2 வான்களில் தரைவிரிப்புகளுக்கு கீழ் மறைத்து வைக்கப்பட்ட இந்த துப்பாக்கிகள் ஒட்டுச்சுட்டானில் இருந்து காத்தான்குடிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஆயுத விற்பனை குறித்து முகமது நசார் என்ற நபர் மட்டக்களப்பு புலனாய்வு பிரிவு போலீஸ் அத்தியட்சகரிடம் முறைப்பாடு செய்த போதிலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்ததை அடுத்து முறைப்பாடு செய்த முகமது நசாருக்கு கர்னல் அகமட் அனீஸ் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ்களில் பயணிகளிடம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக பணம் வசூலிக்கப்படுவதாக கிடைக்கப்பெற்ற பொதுமக்களின் முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. போலீசாரும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்ட சோதனைகளின் போது இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுகின்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே பஸ்களில் பயணிக்கும் போது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதலான தொகையை வழங்க வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் பஸ்கள் குறித்து 118119 ஆகிய துரித தொலைபேசி இலக்கங்கள் ஊடாகவோ அல்லது அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திலோ முறைப்பாடு வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.